ஜனனி, என்னடி இப்படி பண்ணிட்ட? இல்லடி, ஏதோ கோவத்துல. அதுக்காக அடிச்சிருவியா? தப்புதான். இப்ப அவ தாத்தா கிட்ட சொல்லி பெரிய பிரச்சனை பண்ண போறா. என்னடி பண்ணலாம்? உன்னால அக்காவுக்கு தாண்டி கஷ்டம். சாரிடி. என்கிட்ட சொல்லாத, கமல் கிட்ட சொல்லு. அவன் கிட்ட 100 தடவை சொல்லியாச்சு, வாயே திறக்க மாட்டேங்கிறான். தம்பி, அண்ணி, செல்வி யார்கிட்டயே இந்த விஷயத்த சொல்ல வேணான்னு என்கிட்ட சத்தியம் வாங்கியிருக்கா. அண்ணி, பிரச்சனை பண்ணி குடும்பம் மொத்தத்தையும் சபையில நிறுத்தணும் தான் நினைச்சேன். ஆனா அந்த செல்வி புள்ளதான் நிறுத்திடுச்சு. வேற யாராவது செல்வி மேல கை வச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். கைய உடைச்சு அடுப்புல வச்சிருப்பேன். உன் முகத்துக்காக தான் அவ விட்டாளே. அதான் கமலு, சொந்தத்துக்கும் அசலுக்கும் உள்ள வித்தியாசம். உனக்கு அது புரிஞ்சா சரி. செல்வி எங்க? வருவா வருவா. ஆனா அவளுக்கு ஏன் உன் மேல இவ்வளவு பாசம் தெரியல. இதுவே கடைசியா இருக்கட்டும். இதோ நிக்கிறாளே, இவகிட்ட சொல்லி வை. சாரிக்கா. ஏய், உன் சாரி புரியல எங்களுக்கு தேவையில்ல. பொண்ணு வீட்டுக்காரவங்க மாப்பிள்ளையோட அத்தை பொண்ண கை நீட்டி அடிச்சிருக்க. ரொம்ப ஆணவ பிடிச்சவதான் நீ. சாரி கமல். செல்வி, சாரி செல்வி. பரவாயில்ல மாமா, நம்ம வீட்டு கல்யாணம், நானே பிரச்சனை பண்ணக்கூடாது, அதான் வாய் மூடிட்டு இருக்கேன். புரியுது செல்வி. வெளியிருந்து வரவங்க எப்படி வேணா நடந்துக்கலாம் மாமா, ஆனா நம்ம குடும்பத்து ஆளுங்க அப்படி நடந்துக்க முடியாதுல்ல. வாயை மூடிட்டு இருக்கிறதுனால என்ன கூட நினைச்சிடாதீங்க மாமா, எல்லாம் உனக்காக தான். செல்வி, என்ன சின்ன பிள்ளை வேற அழுதுகிட்டு? முதல்ல கண்ணத்தோட. அது இல்ல மாமா. என்ன செல்வி? என் அப்பா அம்மா கூட என்ன அடிச்சது இல்ல மாமா, வேற யாரும் என் மேல கை வைக்க முடியாது. அடிச்சது கூட பரவாயில்ல மாமா, ஆனா அந்த அவமானம் தான். சாரி செல்வி. நீங்களே என்கிட்ட சாரி சொல்லக்கூடாது மாமா, உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு மாமா. விடு மாமா, நான் வேற சும்மா பேசி உன் மனசை கஷ்டப்படுத்துறேன். இது அப்படியே விட்டுடு, யார்கிட்டயும் நீ சொல்லாத. எல்லாருமே இதை சாதாரணமா எடுத்துக்க மாட்டாங்க. மாமா, ஒருவேளை உனக்கு என்ன பிடிக்கலன்னா? என்ன? யார் சொன்னது உனக்கு பிடிக்கலன்னு? மாமா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு செல்வி. மாமா, இந்த நன்றிக்காகலாம். ஏன் நன்றிக்காக ஒருத்தர் பிடிக்க கூடாதா? இல்ல மாமா, எனக்கு ஒன்னு பிடிச்சிருக்கு செல்வி. அன்னை கல்யாணம் முடிஞ்சதும் அம்மா அத்தைகிட்ட வந்து மற்ற விஷயங்களை பேசுவாங்க செல்வி. ஒரு சந்தர்ப்பம் வரும்போதுதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியுதுல்ல. எல்லா கெட்டதுலயும் ஒரு நல்லது நடக்குதுன்னு நினைச்சுக்க செல்வி. செல்வி, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரி மாமா, அப்ப நான் வரேன். ம்.